ஓம் சாந்தி. முரளி டே 11/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்தின் உண்மையிலும் உண்மையான நண்பர்கள். உங்களுக்கு யாரிடமும் பகைமை இருக்கக்கூடாது. இன்றைய கேள்வி, நீங்கள் ஆன்மீக மிலிட்டரி இராணுவத்தினர். உங்களுக்கு தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் எந்த ஒரு டைரக்ஷன், அதாவது உத்தரவை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். பதில், பேட்ஜை எப்பொழுதும் அணிந்திருங்கள் என்று உங்களுக்கு டைரக்ஷன் இருக்கிறது. யாராவது இது என்ன, நீங்கள் யார் என்று கேட்டால், நாங்கள் முழு உலகத்திலிருந்து காம அக்னியை அணைக்கும் தீயணைப்பு படை என்று கூறுங்கள். இச்சமயம் முழு உலகத்திலும் காமத்தீ பிடித்துள்ளது. இப்பொழுது தூய்மையாகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள், அப்போது படகு கரையேறிவிடும் என்று நாங்கள் அனைவருக்கும் செய்தி அளிக்கிறோம். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் சகஜ நினைவில் உடலை வருத்தி அமர்ந்துள்ளார்கள். பாபாவை நினைக்கிறது ரொம்ப சுலபமானதுதான். ஆனா குழந்தைங்க உடலை வருத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு கடினமாக படுகிறது. நாம் இறுக்கமாக அல்லது கண்டிப்பாக அமர வேண்டும் என்று நிறைய பேர் குழம்புகிறார்கள். இப்படி எந்த ஒரு விஷயமும் இல்லை. யோகா, தியானம், தவம் அப்படின்னாலே உடலை வலுக்கட்டாயப்படுத்தி இறுக்கமா உட்காரணும் அப்படின்னு தானே சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இங்கேயும் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. எப்படி வேண்டுமானாலும் அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு மட்டுமே செய்ய வேண்டும். இதில் கடினமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அந்த ஹடயோகிகள் இது போல கால்களை இறுக்கமாக சரீரத்தை வலுக்கட்டாயப்படுத்தி அமருகிறார்கள். கால் மீது காலை உயர்த்தி வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். இங்கோ ஓய்வாக அமருங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை மற்றும் 84 பிறவியின் சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். இது இருப்பதே சுலபமான நினைவாகும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் புத்தியில் பாபாதான் நினைவிருக்க வேண்டும். பாருங்கள், இந்த சிறிய குழந்தை தந்தைக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ளார். இவருடைய புத்தியில் தாய் தந்தை தான் நினைவில் இருப்பார். நீங்கள் கூட குழந்தைகள் தானே. தந்தையை நினைவு செய்வதோ மிகவும் சுலபமாகும். நாம் பாபாவின் குழந்தைகள். பாபாவிடமிருந்துதான் ஆஸ்தி பெற வேண்டும். ஷரீர நிர்வாகத்தின் பொருட்டு இல்லற காரியங்களில் தாராளமாக இருங்கள். உங்க வேலையெல்லாம் செய்யுங்க. மற்றவர்களின் நினைவை மட்டும் புத்தியில் இருந்து நீக்கிவிடுங்கள். ஒரு சிலர் அனுமாரை, ஒரு சிலர் மற்றொருவரை, சாது ஆகியோரை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நினைவை விட்டுவிட வேண்டும். நினைவு செய்கிறார்கள் அல்லவா? பூஜைக்காக பூஜாரி கோவிலுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. இதில் எங்குமே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரை சந்தித்தாலும் தந்தையாகிய என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகிறார் என்பதை அவர்களுக்கு கூறுங்கள். சிவபாபாவோ நிராகாரமானவர், ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறாரு. அவசியம் அவர் மற்றொரு உடலில் சாக்காரத்தில் வந்துதான் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அவருக்கு உடல் இல்லை. அப்ப இன்னொரு உடல்ல வந்துதானே என்ன நினைவு செய்யணும் அவர் சொல்ல முடியும். நான் பத்தீத்த பாவனன் ஆவேன். தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்க கூடியவன். இது சரியான வார்த்தை அல்லவா? என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் அனைவரும் பத்தீத்தமாக தூய்மையற்று உள்ளீர்கள். இது பத்தீத்தமான தமோ பிரதானமான உலகமாகும். எனவே எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். உடலுடைய எந்த மனிதனையும் நினைக்காதீர்கள். இது நல்ல விஷயம் அல்லவா? எந்த ஒரு குரு ஆகியோருக்கும் மகிமை செய்வதில்லை. இங்க எந்த குருமாருக்கும் மகிமை கிடையாது. ஒரே ஒரு சிவ தந்தைக்கு தான். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கி போகும் என்று மட்டுமே தந்தை கூறுகிறார். இது யோக பலம் அல்லது யோக அக்னி ஆகும். கீதையினுடைய பகவான் நிராகாரமானவரே தான் என்று எல்லையில்லாத தந்தை உண்மையை கூறுகிறார். கீதையை சொன்னது யாரு? உடலற்ற சிவ தந்தை தான் கீதைய சொல்றாரு. கிருஷ்ணருடைய விஷயம் கிடையாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேறு எந்த வழியும் கிடையாது என்று பகவானே கூறுகிறார். என்ன நினைச்சா மட்டும்தான் நீங்க ஆத்மா தூய்மையாக முடியும்.
63 பிறவியினுடைய பாவத்தை போக்க முடியும், வேற வழியே கிடையாதுங்கிறார். பாவனமாக ஆகி செல்வதால் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நம்ம ஆத்மா தூய்மையாகி போகும் பொழுது நம்ம உயர்ந்த பதவி அடைவோம். இல்லைன்னா தண்டனை அடைஞ்சு என்ன பண்ண வேண்டியிருக்கும்? குறைவான பதவி தான் அடைய வேண்டியிருக்கும். இல்லை என்றால் குறைந்த பதவி ஆகிவிடும். நாங்கள் உங்களுக்கு தந்தையின் செய்தியை அளிக்கிறோம், நான் செய்தி அளிப்பவன் ஆவேன். இது போல புரிய வைப்பதில் எந்த கஷ்டமும் கிடையாது. தாய்மார்கள், அகலிகைகள், உடல் ஊனமற்றவர்கள் கூட உயர்ந்த பதவியை அடைய முடியும். புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் உயர்ந்த பதவி அடைய முடியும். இங்கு இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அப்படியின்றி இங்கு இருப்பவர்கள் அதிகமாக நினைவு செய்ய முடியும் என்பது அல்ல. எங்க இருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, இங்க சென்டர்ல இருந்தாலும் சரி, முயற்சி செய்தாங்க அப்படின்னா உயர்ந்த பதவியை அடைய முடியும்னு சொல்றாரு. இங்கேயே சென்டர்லயே இருக்கிறாங்க, அவங்க நல்லா பாபாவை நினைக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. வெளியில் இருப்பவர்கள் கூட அதிகமான நிலைவில் இருக்க முடியும் என்று பாபா கூறுகிறார். நிறைய சேவை செய்ய முடியும். இங்கு கூட தந்தையிடம் புத்துணர்வு பெற்று செல்கிறீர்கள் என்றால் உள்ளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இந்த சீச்சி உலகத்திலும் இன்னும் சிறிது நாட்களே மீதமுள்ளன. பிறகு கிருஷ்ணபுரிக்கு சென்று விடுவோம். கிருஷ்ணரின் கோவிலுக்கு கூட சுகதாமம் என்று கூறுகிறார்கள். எனவே குழந்தைகளுக்குள் அளவற்ற குஷி இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எல்லையில்லாத தந்தையினுடையவர்களாக ஆகியுள்ளீர்கள். உங்களை தான் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகிறார். பாபா 5000 வருடங்களுக்கு முன்பேயும் நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம் மற்றும் மீண்டும் சந்திப்போம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மாயை மீது வெற்றி அடைய வேண்டும். இப்பொழுது இந்த துக்க தாமத்திலும் இருக்க வேண்டியது இல்லை. நீங்கள் படிப்பதே சுகதாமத்திற்கு செல்வதற்காக. அனைவரும் கணக்கு வழக்கு முடித்துவிட்டு திரும்பி செல்ல வேண்டும். நான் வந்திருப்பதே புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய. மற்ற எல்லா ஆத்மாக்களும் முக்திதாமம் சென்று விடுவார்கள். நான் காலனுக்கெல்லாம் காலன் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். அனைவரையும் ஷரீரங்களிலிருந்து விடுவித்து பின் ஆத்மாக்களை கூட்டிச் செல்வேன். பாபா வந்திருக்கிறது எதுக்காக? காலனுக்கெல்லாம் காலன். எல்லா ஆத்மாக்களையும் உடல்ல இருந்து பிரிச்சு எல்லாரையும் ஒட்டுமொத்தமா எங்க கூட்டிட்டு போறாரு? ஆத்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கிறாரு. நாம் சீக்கிரம் செல்வோம் என்று எல்லோரும் கூறவும் செய்கிறார்கள். இங்கோ இருக்க வேண்டியதில்லை. இதுவோ பழைய உலகம், பழைய சரீரமாகும். நான் அனைவரையும் அழைத்து செல்வேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். யாரையுமே விடமாட்டேன். ஏ பதீத பாவனரே, வாருங்கள் என்று நீங்கள் அனைவரும் தான் அழைத்தீர்கள். நினைவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றாலும் கூட பொருள் எதுவும் புரியாமல் உள்ளார்கள். ஏ பதீத பாவனரே வாருங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதனுடைய பொருள் தெரியாம தான் இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நம்ம பக்தியில நினைச்சிட்டு இருந்தோம். பதீத பாவனரே என்று எவ்வளவு குரல் கொடுத்து பாடுகிறார்கள். பிறகு ரகுபதி ராகவ ராஜாராம் என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது ஷூபாபாவோ ராஜா ஆவது இல்லை, ஆட்சி புரிவதும் இல்லை. அவரை ராஜாராம் என்று கூறுவது தவறாகி விடுகிறது. ரகுபதி ராகவ ராஜாராம் அப்படின்னு சொல்ல முடியாது ஷூபாபாவுக்கு. ஆனா சொல்லிடுறாங்க. ஏன்னா பாபா ஒருபோதும் ராஜாவா ஆகிறது இல்லைங்கிறார். மாலையை நினைவு செய்யும் பொழுது ராம் ராம் என்று கூறுகிறார்கள். அதில் பகவானின் நினைவு வருகிறது. ராமர கடவுள் அப்படின்னு நினைக்கிறாங்க. பகவானோ சிவன் ஆவார். மனிதர்கள் நிறைய பெயர் வைத்து விட்டுள்ளார்கள். கிருஷ்ணருக்கு கூட ஷியாம் சுந்தர், வைகுண்டநாதர், வெண்ணெய் திருடுபவர் என்றெல்லாம் நிறைய பெயர் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது கிருஷ்ணரை வெண்ணெய் திருடுபவர் என்று கூறுவீர்களா என்ன? ஒரு பொழுதும் கிடையாது. பகவானோ ஒரே ஒரு நிராகாரமானவர் என்று நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். எந்த ஒரு தேகதாரியையும் பகவான் என்று கூற முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரனை கூட கூற முடியாது. பிறகு மனிதர்கள் தங்களை பகவான் என்று எப்படி கூற முடியும்? வைஜெயந்தி மாலை 108 மணிகளுடையது மட்டுமே ஆவார்கள். அவசியம் அதற்கு முன்னால் அவர்கள் இந்த முயற்சி செய்திருக்க கூடும். வெற்றி மாலையில வராங்க, தேவதைகளை ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஆத்மாக்கள் அவ்வளவு உயர்ந்த முயற்சியை செய்திருப்பாங்க. கலியுக முடிவு மற்றும் சத்தியுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கம யுகம் ஆகும். இதிலும்
யுக யுக என்று கூறிவிட்டுள்ளார்கள். கடவுள் யுக யுக வராரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவதாரம் என்று பெயரையும் மறந்து பிறகு அவரை கல் மண்ணிலும் அணு அணுவிலும் இருப்பதாக கூறிவிட்டார்கள். இதுவும் நாடகமாகும். எந்த விஷயம் கடந்து விடுகிறதோ அது டிராமா என்று கூறப்படுகிறது. யாரிடமாவது சண்டை ஏற்பட்டது, நடந்து முடிந்து விட்டது என்றால் அதை பற்றி சிந்தனை செய்யக்கூடாது. யாருக்கிட்டையாவது சண்டை ஏற்படுது, வாக்குவாதம் ஏற்படுது, முடிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அதை பத்தி பேசாதீங்கிறார் பாபா. சிந்தனை கூட செய்யாதீங்க. நல்லது, யாராவது கொஞ்சம் அதிகமாக பேசிவிட்டார், நீங்கள் அதை மறந்து விடுங்கள். முந்தைய கல்பத்திலும் அவ்வாறே பேசியிருந்தார், நினைவில் இருந்தது என்றால் பிறகு கோபித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த விஷயம் நினைவுல இருந்தது அப்படின்னா கோபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால மறந்துடுங்க. எந்த விஷயத்தை மீண்டும் ஒரு பொழுதும் பேசவே பேசாதீர்கள். அந்த மாதிரி விஷயத்த திரும்ப பேசவே பேசாதீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும் அல்லவா? சேவையில் எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது. சேவையில் பலவீனத்தை வெளிப்படுத்த கூடாது. சிவபாபாவினுடைய சேவை ஆகும் அல்லவா? அதில் ஒரு பொழுதும் சிறிதளவு கூட மறுப்பு கூறக்கூடாது. சிவபாபாவுடைய சேவையில என்னால முடியாது அப்படின்னு ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறுப்பே சொல்லக்கூடாது. இல்லை என்றால் தங்கள் பதவியை தாழ்ந்ததாக ஆக்கி கொண்டு விடுவீர்கள். தந்தைக்கு உதவியாளர் ஆகியுள்ளீர்கள் என்றால் முழுமையாக உதவி செய்ய வேண்டும். தந்தையின் சேவை செய்வதில் சிறிதளவும் ஏமாற்றம் கூடாது. சேவையில ஏமாத்தவே கூடாதுங்கிறார். எல்லோருக்கும் செய்தியை சேர்ப்பிக்கவே வேண்டும். நம்மளுடைய வேலையே எல்லாருக்கும் பாபாவுடைய செய்தியை கொண்டு போய் சேர்க்கறது தான். இதுல எந்த அளவுக்கும் நம்ம ஏமாற்றம்ங்கிறது இருக்கக்கூடாது. மனிதர்கள் பார்த்த உடனேயே உள்ளே நுழைந்து விட வேண்டும் மற்றும் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய வகையில் பொருட்காட்சிகள், அதாவது மியூசியம், அப்பேற்பட்ட பெயர் வையுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார். ஏனெனில் இதில் புதிய பொருள் ஆகும் அல்லவா? மற்றவர்களுடைய விஷயங்களை கம்பேர் பண்ணும் போது இது புதுசா இருக்கு இல்லையா மனிதர்களுக்கு? அதனால அவங்க புரிந்து கொள்ற அளவுக்கு நீங்க அட்ராக்ஷனா நிறைய விஷயங்களை பண்ணுங்கிறாரு. மனிதர்கள் புதிய பொருட்களை பார்த்து உள்ளே நுழைவார்கள். தற்காலத்தில் பாரதத்தினுடைய பழமையான யோகத்தை கற்றுக்கொள்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து வருகிறார்கள். இப்பொழுது பழமையானது என்றால் பழையதிலும் பழையது, அதுவே பகவான் மூலமாக தான் கற்பிக்கப்பட்டது ஆகும். இதற்கு 5000 வருடங்கள் ஆகிவிட்டது. பாபா இந்த ராஜயோகம் கற்றுக் கொடுத்து 5000 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. சத்தேக திரேதாவில் யோகம் இருப்பதில்லை. யார் கற்பித்தாரோ அவரோ சென்று விட்டார். சத்தேகம் திரேதா யுகத்துல சிவபாபாவை நம்ம நினைக்கிறது இல்ல. நம்மளை தகுதியாக்கி என்ன பண்ணிடுறாரு, பதவி அடைய வச்சுட்டு அவர் போயிடுறாரு. மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு வரும் பொழுதுதான் மறுபடியும் ராஜயோகம் கற்பிப்பார். பழமையான என்றால் 5000 வருடங்களுக்கு முன்னால் பகவான் கற்பித்திருந்தார். அதே பகவான் மீண்டும் சங்கமத்தில் தான் ராஜயோகம் கற்பிப்பார். இதன் மூலம் பாவனமாக முடியும். இதன் மூலமாக தான் நம்ம ஆத்மா தூய்மையாக முடியும். இச்சமயமோ தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக உள்ளன. தண்ணீர் கூட எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்துகிறது. பழைய உலகத்தில் உபத்திரவங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. தண்ணீர்னால எவ்வளோ பேரு இறந்து போறாங்க இல்லையா? எவ்வளோ கஷ்டங்கள். சத்தியுகத்தில் இது போல உபத்திரவங்களுக்கு இடையே விஷயம் கிடையாது. அங்க சத்தியுகத்துல இயற்கைகள் நமக்கு துக்கத்தை கொடுக்குமானா கிடையவே கிடையாது. அங்கோ இயற்கை அடிமையாகி விடுகிறது, இங்கு இயற்கை எதிரியாகி துக்கம் கொடுக்கிறது. இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யத்தில் துக்கத்தின் விஷயம் இருக்கவில்லை. சத்தியுகமாக இருந்தது, இப்பொழுது மீண்டும் அது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. தந்தை பழமையான ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். மீண்டும் 5000 வருடங்களுக்கு பிறகு கற்பிப்பார். யாருக்கு பாகம் உள்ளதோ அவர்கள் அந்த பாகத்தை ஏற்று நடிப்பார்கள். எல்லையில்லாத தந்தை கூட பாகத்தை ஏற்று நடித்துக் கொண்டிருக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசமாகி ஸ்தாபனை செய்து சென்று விடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். சிவபாபா பிரம்மா பாபா உடல்ல பிரவேசமாகி புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சுட்டு திரும்ப போயிடுறேங்கிறார். ஐயோ ஐயோ என்ற கதறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஆகி விடுகிறது. பழைய உலகம் முடிந்து போய்விடும். இந்த லட்சுமி நாராயணரின் ராஜ்யம் இருக்கும் பொழுது பழைய உலகம் இருக்கவில்லை. 5000 வருடங்களின் விஷயமாகும். லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயம் இருக்க முடியாது. எனவே தங்களுக்குள் நன்மை செய்வதற்காக மற்ற எல்லா விஷயங்களையும் விடுத்து இந்த சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் என்று தந்தை கோருகிறார். கோபித்துக் கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது.
இது ஈஸ்வரிய சேவையாகும். மாயையின் புயல்கள் நிறைய வரும், ஆனால் தந்தையின் ஈஸ்வரிய சேவையில் ஏமாற்றக்கூடாது. தந்தை சேவையின் பொருட்டு டைரக்ஷன் உத்தரவுகளும் அளித்து கொண்டே இருக்கிறார். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் யார் வந்தாலும் அனைவருக்கும் உண்மையான நண்பர்கள் நீங்களே ஆவீர்கள். பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் முழு உலகத்தின் நண்பர்கள் ஆவீர்கள் அப்படிங்கிறார். ஏனெனில் நீங்கள் தந்தைக்கு உதவி செய்பவர்கள். நண்பர்களுக்குள் எந்த ஒரு பகைமையும் இருக்கக்கூடாது. ஏதாவது விஷயம் வெளிவந்தால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுங்கள். தந்தையின் ஸ்ரீமத் படி ஈடுபட்டு விட வேண்டும். இல்லை என்றால் தங்களுக்கே நஷ்டம் ஏற்படுத்தி கொண்டு விடுவார்கள். ரயில் வண்டியில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அங்கோ எல்லோரும் சுதந்திரமாக இருப்பார்கள். இப்ப ட்ரெயின்ல நம்ம போறோம் அப்படின்னா எல்லாருமே ஃப்ரீயா தானே இருப்பாங்க. சேவைக்கு மிக நல்ல வாய்ப்பு இருக்கும். பேட்ஜ் என்பதோ மிகவும் நல்ல பொருள் ஆகும். ஒவ்வொருவரும் அணிந்திருக்க வேண்டும். யாராவது நீங்கள் யார் என்று கேட்டால் நாங்கள் தீயணைப்பு படையினர் என்று கூறுங்கள். தீயை அணைப்பதற்கு அங்கு தீயணைப்பு படை இருக்கிறதல்லவா? எனவே இச்சமயம் முழு சிருஷ்டியில் காம தீயில் எல்லோருமே எரிந்து விட்டுள்ளார்கள். எல்லாருமே எரிஞ்சு போயிருக்காங்க. காமம் என்ற மகா எதிரி மீது வெற்றி அடையுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். தந்தையை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அப்பொழுது படகு கரையேறிவிடும். இந்த பேட்ஜ் ஸ்ரீமத் மூலமாக தானே வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாபா கொடுத்திருக்கக்கூடிய இந்த பேட்ஜ் பாபாவுடைய உயர்ந்த வழிப்படிதான் இது உருவாக்கப்பட்டிருக்குது. மிகவும் குறைவான குழந்தைகளே பேட்ஜ் மூலம் சேவை செய்கிறார்கள். பாபா முரளிகளில் எவ்வளவு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு பிராமணரிடமும் இந்த பேட்ஜ் இருக்க வேண்டும். யாரை சந்தித்தாலும் இவருக்கு இதை வைத்து புரிய வைக்க வேண்டும். இவர் பாபா ஆவார், அவரை நினைவு செய்ய வேண்டும். இந்த ஒளி புள்ளியா இருக்கக்கூடியவர் தான் சிவத்தந்தை, அவரை தான் நீங்க நினைக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைங்க. நாம் சாக்காரத்திற்கு மகிமை செய்வதில்லை. நாங்க இந்த பிரம்ம பாபாவை மகிமை சொல்லல, நாங்க சிவத்தந்தைய ஒளி புள்ளியா இருக்கிறவருக்கு தான் மகிமை செய்யறோம்னு சொல்லுங்க. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு நிராகார தந்தை, அவரை நினைவு செய்ய வேண்டும். நினைவின் பலத்தினால் தான் உங்கள் பாவங்கள் நீங்கி போகும். பிறகு அந்துமதி சோகதி, கடைசியில எந்த மனநிலையில நம்ம சரீரம் விடுறோமோ அதுதான் எதிர்கால பலன். கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி ஆகிவிடும். துக்கதாமத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். பிறகு நீங்கள் விஷ்ணுபுரியில் வந்து விடுவீர்கள். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிகரமான செய்தி ஆகும். லிட்ரேச்சர் புத்தகங்களை கூட கொடுக்கலாம். மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கு இல்லையா புக்ஸ், லிட்ரேச்சர், அதை கூட கொடுக்கலாம். நீங்கள் ஏழைகள், அதனால் உங்களுக்கு இலவசமாக தருகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பணக்காரர்களோ பைசா கொடுக்கவே வேண்டும். ஏன்னா அவங்க செல்வம் அவங்க கிட்ட இருக்கு, கண்டிப்பா அந்த புக்ஸுக்கான பணத்தை கொடுக்க வேண்டும். ஏனெனில் இதுவும் நிறைய அச்சடிக்க வேண்டியுள்ளது. இது எப்பேற்பட்ட பொருள் என்றால் இதன் மூலம் நீங்கள் ஏழையிலிருந்து உலகின் அதிபதியை ஆகிவிடுகின்றீர்கள். சாதாரண விஷயம் இல்ல. விளக்கங்களும் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. எந்த தர்மத்தினராக இருந்தாலும் சரி, உண்மையில் நீங்கள் ஆத்மா ஆவீர்கள் என்பதை கூறுங்கள். அவங்க எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லுங்க, நீங்க உண்மையிலேயே ஒரு ஆத்மா. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது வினாசம் எதிரிலேயே உள்ளது. இந்த உலகம் மாறப்போகிறது. சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விஷ்ணுபுரியில் வந்து விடுவீர்கள். இது உங்களுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருளை கொடுக்கிறோம் என்று நீங்கள் கூறுங்கள். பேட்ஜ் வைத்து சேவை செய்ய வேண்டும் என்று பாபா எவ்வளவு புரிய வைத்துள்ளார். ஆனால் பேட்ஜ் அணிவதே இல்லை. வெட்கம் ஏற்படுகிறது. பேட்ஜை போட்டுக்கிறதுக்கு சில குழந்தைங்களுக்கு வெக்கமா இருக்குதான். பிராமணிகள் பார்ட்டிகளை கூட்டி வரும் பொழுது அல்லது எங்காவது அலுவலகத்துக்கு தனியாக செல்கிறார்கள் என்றால் அவசியம் இந்த பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும். பாபா குழந்தைங்களை பாபாவை சந்திக்கிறதுக்கு மதுபனுக்கு கூட்டிட்டு போகும் பொழுதெல்லாம் எல்லாருமே பேட்ஜ் போட்டிருக்கணும். இல்ல வெளியில எங்கேயாவது யாரையாவது சந்திக்க போறோம் அப்படின்னா எல்லாம் எங்க போனாலும் பேட்ஜ் போட்டிருக்கணும். நீங்கள் இதை வைத்து யாருக்கு புரிய வைப்பீர்களோ அவர்கள் மிகவும் குஷி அடைவார்கள். நாங்கள் ஒரு தந்தையை தான் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுங்கள். அவர்தான் அனைவருக்கும் சுகம் சாந்தி அளிப்பவர். அவரை நினைவு செய்யுங்கள். தூய்மையற்ற ஆத்மாவோ போக முடியாது. தூய்மை இல்லாத ஆத்மா மேல போக முடியாது.
இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது போல வழியில் சேவை செய்து கொண்டே வர வேண்டும். உங்களுக்கு நிறைய புகழ் கிடைக்கும். வெட்கப்படுவதால் தான் பேட்ஜ் அணிந்து சேவை செய்வதில்லை என்று பாபா நினைக்கிறார். பேட்ஜ் போடாம இருக்கிறீங்க அப்படின்னா பேட்ஜ் போடுறதுக்கு வெக்கப்படுறீங்க, அதனாலதான் நீங்க பேட்ஜ் போடுறது இல்ல, சேவை செய்யறது இல்ல அப்படின்னு பாபா புரிஞ்சுக்கிறாராம். ஒன்று பேட்ஜ், ஏணிப்படி அல்லது திருமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் கல்ப விருட்சத்தின் படம் கூட இருக்க வேண்டும். உங்களுக்குள் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் புரிய வைத்தீர்கள் என்றால் எல்லோரும் கூடிவிடுவார்கள். பாபா என்ன சொல்றாரு, நீங்க உங்களுக்குள்ளாரையே, பாபா குழந்தைங்க உங்களுக்குள்ளாரையே அந்த படங்களை எல்லாம் வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க என்ன புரிய வைக்கிறாங்க, நம்மளும் போய் நின்று கேட்கலாமே அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துல கூட்டம் கூடிடுவாங்கன்னு சொல்றாரு. இது என்ன என்று கேட்பார்கள். சிவபாபா இவர் மூலமாக இந்த புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறுங்கள். இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மை ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தூய்மை அற்றவர்களோ திரும்பி செல்ல முடியாது. இது போல இனிமையிலும் இனிமையான விஷயங்கள் கூற வேண்டும். அப்பொழுது எல்லோருமே குஷியுடன் கேட்பார்கள். ஆனால் யாருடைய புத்தியிலும் பதிவதே இல்லை. சென்டரில் வகுப்பிற்கு செல்கிறார்கள் என்றாலும் கூட பேட்ஜ் அணிந்திருக்க வேண்டும். இராணுவத்தினருக்கு இந்த பேட்ஜ் அணிவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு எப்போதாவது வெட்கம் ஏற்படுகிறதா என்ன? இப்ப இராணுவத்துல மிலிட்ரியில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த பேட்ஜை போட்டுக்கிறதுக்கு அவங்க எப்பயாவது வெட்கப்படுறாங்களா என்ன? எவ்வளவு பெருமையா அந்த பேட்ஜ் அவங்க போட்டுக்கிறாங்க இல்லையா? நீங்கள் கூட ஆன்மீக மிலிட்ரி ஆவீர்கள் அல்லவா? தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார் என்றால் பின் ஏன் அமலுக்கு எடுத்து நடைமுறையில் கொண்டு வருவதில்லை? பேட்ஜ் போட்டுக்கோங்க, பேட்ஜ் போட்டுட்டுதான் எங்கேயுமே போகணும் அப்படின்னு பாபா உத்தரவு கொடுக்கிறாரு. வேண்டுகோள்லாம் விடுக்கல, உத்தரவு கொடுக்கிறாரு. அந்த உத்தரவை நீங்க ஏன் நடைமுறையில கொண்டு வர மாட்டேங்கிறீங்கிறார் பாபா. பேட்ஜ் அணியப்பட்டு இருந்தீர்கள் என்றால் நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம் என்று சிவபாபாவின் நினைவு கூட உங்களுக்கு இருக்கும். நாளுக்கு நாள் சென்டர்கள் கூட திறந்து கொண்டே போகும். யாராவது ஒருவர் அல்லது மற்றொருவர் வெளிவருவார்கள். குறிப்பிட்ட இந்த நகரத்தில் உங்கள் கிளை நிலையங்கள் இல்லையா என்பார்கள். யாராவது வீடு ஏதாவது ஏற்பாடு செய்தால் அழைப்பு கொடுத்தால் நாங்கள் வந்து சேவை செய்கிறோம் என்று கூறுங்கள். இதெல்லாம் சேவைக்கான யுக்திகள். இப்ப நம்ம பேட்ஜ் போட்டுட்டு போறோம் அப்படின்னா எல்லாரில இருந்து தனிப்பட்டவங்களா இருப்போம். இந்த பேட்ஜ் என்ன, நீங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போது எங்க ஊர்ல கூட நீங்க இந்த கிளாஸ் வந்து எடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய சேவைக்கான வாய்ப்புகள் வந்து இதுல இருக்குங்கிறார் பாபா. தைரியமுடைய குழந்தைகளுக்கு தந்தை உதவுவார். தந்தையோ சென்டர் திறங்கள், சேவை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு தான் கூறுவார். இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க அப்படின்னு உத்தரவு, டைரக்ஷன் எல்லாமே யாருக்கிட்ட சொல்லுவாரு? குழந்தைங்க கிட்ட தானே பாபா சொல்லுவாரு. இவை எல்லாமே சிவபாபாவின் கடைகள் ஆகும் அல்லவா? குழந்தைகள் மூலமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ குழந்தைங்க கிட்ட அந்த கடையை எப்படி அலங்கரிக்கணும், அந்த கடையை எப்படி வந்து வளர்க்கணும், இன்னும் அதிகமான கடைகளை எப்படி திறக்கணும் அப்படின்னு யாருக்கிட்ட பாபா சொல்லுவாரு? சிவபாபா குழந்தைங்க கிட்டதான் சொல்லுவாரு. அப்போ அதை நம்ம நடைமுறையில கொண்டு வரணும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஒரு பொழுதும் தங்களுக்குள் கோபித்துக் கொண்டு சேவையில் ஏமாற்றக்கூடாது. தடை செய்பவராக ஆகக்கூடாது. தங்களது பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. தந்தைக்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். இரண்டாவது, ஒரு பொழுதும் யாரிடமாவது சண்டையிட நேர்ந்தது என்றால் கடந்து போய்விட்டது, அதை பற்றி சிந்திக்க கூடாது. யாராவது அளவு மீறி பேசினார் என்றால் அதை மறந்து விடுங்கள். முந்தைய கல்பத்திலும் அவ்வாறே பேசியிருந்தார். அந்த பேச்சை மறுபடியும் பேசவே பேசாதீர்கள். வரதானம். சாந்தியின் தூதராகி அனைவருக்கும் சாந்தியின் செய்தியை கொடுக்கும் மாஸ்டர் சாந்தி மற்றும் சக்தியின் வள்ளலாக ஆகுக. அமைதியின் தூதுவராகி அனைவருக்கும் அமைதியின் செய்தியை கொடுக்கும் மாஸ்டர் அமைதி மற்றும் சக்தியின் வள்ளலாக ஆகுக. விளக்கம். குழந்தைகளாகிய நீங்கள் சாந்தியின் மெசஞ்சர்கள், அமைதியை கொடுக்கக்கூடிய செய்தியாளர்கள்.
சாந்தியின் தூதுவர் ஆவீர்கள். எங்கு இருந்தாலும் எப்போதும் தங்களை சாந்தியின் தூதுவர் என்று நினைத்து நடங்கள். நான் அமைதியை இந்த உலகத்துக்கு கொடுக்க வந்த தூதுவன் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யுங்க. அமைதியின் தூதுவர் சாந்தியின் செய்தியை கொடுப்பவர் என்ற நிலையில் இருக்கும் பொழுது தாங்களும் சாந்த சுரூபமாகவும் சக்திசாலியாகவும் இருப்பீர்கள். மற்றவர்களுக்கும் சாந்தியை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். அவர்கள் அசாந்தியை கொடுத்தால் நீங்கள் சாந்தியை கொடுங்கள். அவர்கள் நெருப்பை வைத்தால் நீங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள். இதுவே சாந்தி மெசேஞ்சரின் மாஸ்டர் சாந்தி சக்தி தாத்தா ஆகிய உங்களுடைய கடமையாகும். ஸ்லோகன்: எப்படி சப்தத்தில் வருவது சகஜமாக இருக்கிறதோ அதுபோல் சப்தத்தை கடந்து செல்வதும் சகஜமாக இருக்கட்டும். எப்படி சப்தத்தில் வருவது சகஜமாக இருக்கிறதோ அதுபோல் சப்தத்தை கடந்து செல்வதும் சகஜமாக இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி.